ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சகோதரி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, நம்ம வீட்டில் தனி அறை வைக்கணுமா, சாமி ரூம் அப்படின்னு சொல்லி தனியாக வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாராவது அப்படி சொன்னாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போது உங்களுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் இருக்கும், நீங்கள் நல்ல ஒரு 2000-4000 ஸ்கொயர் ஃபீட் வீடாக இருக்கும், நீங்கள் அதில் தனியாக ஒரு சாமி ரூம் அப்படின்னு சொல்லி வச்சுக்க முடியும். நல்ல படங்கள்லாம் மாட்டி தீபம் வச்சு எல்லாம் பெரிய விளக்குகள், குத்து விளக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் வச்சு தனி ரூம் அப்படின்னு வச்சுக்க முடியும். ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சென்னையில் அந்த மாதிரி வேறு ஊர்க்காரங்களாக இருப்பாங்க, செட்டிநாட்டுக்காரங்களாக கூட இருப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடுகளில் வாழ்ந்துட்டு அவங்க தனி சாமி ரூம் இல்லை, தனி கோயிலே வச்சுருப்பாங்க வீட்டுக்குள்ளே. அவ்வளோ பெரிய வீடுகளில் வாழ்ந்த பொண்ணுகளை திருமணம் பண்ணி சென்னைக்கு அந்த பசங்க அங்கேருந்து வேலைக்கு பசங்க சென்னைக்கு வந்திருப்பாங்க, அவங்க கூட அந்த பொண்ணுகளை அனுப்பி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு 3 ரூம் வீட்டில், ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் அப்படி தான் இருக்கும். அந்த வீட்டில் வாழ்வாங்க. அப்போ அவங்க சாமி ரூம் அப்படின்னு சொல்லி எங்கே வச்சுப்பாங்க? ஓகேங்களா, ஒரு ஷெல்ஃப்லேயோ இல்லை முன்னாடி ஹாலில். ஒருத்தங்களுக்கு பெட்ரூம்குள்ளே சாமி வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும், அதனால் அப்படி அவங்க வைக்க மாட்டாங்க. ஸோ ஹால்லையோ அல்லது கிச்சன்லேயோ அந்த ஷெல்ஃப்லேயே 2 விளக்கு மட்டும் ஏற்றி ஒரே ஒரு படம் வச்சு கும்பிடுவாங்க. அதுவும் சாமி தான். அவங்க வீட்டுக்கும் நீங்கள் பெரிய பூஜை ரூம் வச்சு ஒரு 50 படம் மாட்டி அத்தனைக்கும் பூமாலை போட்டு தீபாராதனை காட்டி எல்லாம் செய்கிறதும் ஒன்று தான். அந்த சின்ன ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரே ஒரு படம் வச்சு சாமி கும்பிட்றாங்க இல்லையா, விளக்கேற்றி அவங்க ஒரு சின்ன கற்பூரம் கட்டுவாங்க. அதுக்கும் சாமி அதே வரத்தை தான் உங்களுக்கு கொடுப்பார். அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய வரத்தையும் பெரிய பெரிய படங்கள் வச்சு பெரிய பூஜை ரூம் வச்சு வெள்ளி குத்து விளக்கெல்லாம் வச்சு ஏற்றுறாங்கங்கிறக்காக அவங்களுக்கு நிறைய வரத்தையும் நீங்கள் அந்த கிச்சன் செல்ஃபில் தான் வச்சுருக்கீங்கங்கிறக்காக உங்களுக்கு கம்மி வரத்தையும் எல்லாம் கொடுக்க மாட்டார். ஓகேங்களா, அதனால் நீங்கள் தனி ரூம் வைக்கணுமா அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை. அதே அவங்க அந்த 3 ரூமில் வாழ்கிறவங்க கொஞ்சம் திருமணமாகி சில வருஷங்களுக்கு அப்புறம் அவங்க வீடு கட்டும்போது சாமிக்குன்னு தனி ரூம் வச்சு அவங்க ஆசைகளை தீர்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் செஞ்சாலும் அந்த 3 ரூமில் சமையலறை செல்ஃபில் சாமி படத்தை வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போது ஒரு வரம் உங்களுக்கு கொடுத்து தானே நீங்கள் ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி தனி காம்பவுண்ட் வீடு கட்டி போகிறீங்க. அப்போ இங்கிருந்து அங்கே வளர்ச்சி தானே. அப்போ சாமி இங்கே தானே உங்களுக்கு நல்ல வரம் கொடுத்துருக்காரு. எங்கேயாவது 4000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டினதுக்கப்புறம் போய் திரும்பி நீங்கள் 8000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட மாட்டீங்க, அதே வீட்டிலே தான் இருப்பீங்க. அதுக்கு லோன் கட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு வாடகை வீட்டிலேருந்து கடவுள் உங்களை அங்கே அனுப்பி வைக்கிறாருல்ல, அப்போ எங்கே வரம் கொடுத்துருக்காரு? அந்த செல்ஃபில் இருக்கிறப்பவே வரம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, தனி அறை வைக்கணும், சாமிக்குன்னு தனியாக ஒன்று செய்யணும் அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ஒரு சின்ன படம் வச்சு ஒரு விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரூமில் ஒரு கேலண்டர் அந்த படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த வருஷம் அந்த அவங்களுக்கு பிடிச்ச கடவுளோட கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. கேலண்டர்லேயே இருக்கிற கடவுளை கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த கேலண்டர் கிடைக்கல அப்படின்னா வேறு கேலண்டர் கொண்டு வந்து மாட்டுறப்போ அந்த கடவுள் படத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்து செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது அந்த கடவுளையே வச்சு மனசார கும்பிடுவாங்க. அவரே அவங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பார். திருமணம் பண்ணி வைப்பார். அந்த 3 ரூம் வீட்டில் இருந்து பெரிய வீடு கட்டி போவாங்க. 1 குழந்தை 2 குழந்தை, காரு எல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை வசதிகள் எல்லாமே கொடுப்பார். ஓகேங்களா, அதனால் கடவுளை நமக்கு தனியறை இருந்தால் தான் கடவுளை கும்பிடணும் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன செல்ஃபில் ஒரு சின்ன இந்த செவுத்தில் ஒரு ஓம் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அது கும்பிட்டா கூட அது கடவுளை கும்பிட்டதா தான். அதாவது நமக்கு ஏதோ ஒன்று இருக்கணும் இல்லையா முன்னாடி கடவுள் அப்படின்னு. ஒரு நீங்கள் ஓம் வரைஞ்சிட்டு குங்குமத்தில் நீங்கள் அது கும்பிட்டாலும் கூட கடவுள் உங்களுக்கு எல்லா வரத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பார். மனசார கும்பிட்டா போதும், தெய்வமே அப்படின்னு அந்த ஒரு செகண்டு நீ என்னை காப்பாற்றுன்னு கும்பிட்டா போதும், அவரையே நினச்சி அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கமெண்ட்டும் போட்டிருந்தாங்க, பூஜை அறையில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக தூங்கலாம், என்ன பிரச்சனை? இப்போ திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு 4 பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க, எல்லோரும் ஹாலில் ஜென்ஸாக படுத்துட்டு இருக்காங்க, நம்ம ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, சரி அது ரிலாக்ஸாக தூங்கட்டும்னு சொல்லிட்டு சாமி ரூமில் பாய் போட்டு அந்த குழந்தை படுக்க வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நம்ம பெரியவங்களும் படுத்து தூங்கலாம், ஜென்ஸும் தூங்கலாம், லேடிஸும் தூங்கலாம், யார் வேணாலும்
கடவுள் அம்மா, கடவுள் நம்மளை எல்லா இடத்துலேருந்தும் கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. இந்த உலகத்துக்குள்ளே நம்ம ஒளிஞ்சிக்கிறக்கு ஏதாவது இடம் இருக்கா என்ன? எந்த இடமும் கிடையாது. கடவுள் நீங்கள் எந்த மூலை முடுக்கில் நீங்கள் இருந்தாலும் கடவுள் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பார். அது மாதிரி அவரோட ரூம்லேயே போய் அவருக்கு கீழேயே படுத்துக்கிறது எவ்வளோ ஒரு புண்ணியம் இல்லையா? அதனால் தாராளமாக சாமி ரூமில் படுத்து தூங்கலாம், ஒரு தப்பும் இல்லை. அதாவது பர்பஸாக போய் நம்ம சாமி ரூம்குள்ளே படுத்து தூங்க போகிறதில்ல. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறனால நம்ம அந்த ரூமை அன்றைக்கி படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம், தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் சின்ன வீடு, எவ்வளோ பேர் ரோட்டோரத்தில் குடிசையில் இருக்காங்க. அந்த குடிசையில் இருக்கவங்களாம் என்ன சாமி ரூம்னு ஒன்று தனியாக வச்சுருப்பாங்க? இல்லை அந்த இதுலேயே சாமிக்கு மரப்பு அப்படின்னு ஒன்று வைக்கவா முடியும்? ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஒரு சாமி படம் வச்சுருப்பாங்க. அதுவும் குடிசையில் இருக்கனால தீபம் ஏற்றுவாங்களான்னு கூட சொல்ல முடியாது, எதுக்கு வம்புன்னு சொல்லி சும்மா ஒரு ஊதுபத்தி ஏற்றி சாமிக்கு காட்டிட்டு அப்போவே அந்த ஊதுபதியை அணைச்சி கூட வச்சிடலாம் இல்லையா? ஏன்னா அந்த இடத்துல அது சேஃப்டி இல்லை அப்படின்றனால. அவங்கெல்லாம் சாமி எப்படிமா கும்பிடுவாங்க? தனி ரூம் வச்சு அவருக்குன்னு தனியாக எல்லாம் செஞ்சால் கும்பிடுவாங்க? இல்லை, அந்த கடவுள் அவங்களோடையே அவரும் வாழ்வார். ஓகேங்களா? குடிசை வீட்டில் இருக்கவங்க கூட அவரும் வாழ்வார். பணக்காரங்க தான் நம்ம சாமியை தனியாக ஒதுக்கி வைக்கிறோம், நீ உன் ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வசதி கம்மியாக இருக்கிறவங்க, சின்ன வீடுகளில் வாழ்கிறவங்க கடவுளை அவங்களோடையே சேர்த்துக்கிட்டு கடவுள் சந்தோஷமாக அவங்களோட வாழ்வார். அவங்க சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறதையே அவரும் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார். அதனால் கடவுளை தள்ளி வைக்கவே வைக்காதீங்க. கடவுள் நம்ம கூடையே இருப்பார், நம்ம கூடையே எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். அதனால் அவரை கூடவே வச்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் செல்ஃப்லேயே கடவுளை வச்சுக்கிட்டிங்கன்னா அவரையும் நம்மளும் எப்போவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவரும் நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருப்பாருமா. ஓகேங்களா? அதனால் தனி ரூம்பும் அவருக்கு தேவையில்லை. அவர் ரூமில் தேவைக்கு போய் படுத்துக்க கூட செய்யலாம். ஒரு வேளை அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் அந்த ரூமில் படுத்து தூங்கலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.